ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த எந்த சூர்யா மூவிஸும் நெனச்ச அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ குடுக்கவே இல்ல. பட் நெக்ஸ்ட் லைன் அப்ல இருக்கிற மூவிஸ் எல்லாம் அந்த கர்ஸ உடைக்க போகுது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ரீசெண்டா விஸ்வநாதன் சன்ஸோட ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்திருப்பீங்க. அதாவது லக்கி பாஸ்கர் எடுத்த வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ற படம். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது எந்த பிளட் அண்ட் கோர் இல்லாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிளசன்டான ஒரு வைபை கொடுத்தது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும்போது கிறிஸ் எவன்ஸ் நடிச்ச கிஃப்டட் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சூர்யா மாதிரி ஒரு ஆளு கிஃப்டட் மாதிரி ஒரு படத்தை பண்ணா எப்படி இருக்கும்? கண்டிப்பா சொல்றேன், செம்மையா இருக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் நாகஸ்வின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஸ்டோரியை ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு மென்னுக்கும் 20 இயர்ஸ் ஓல்டு கேர்ளுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ஃபாதர்ஸ் அண்ட் நரேஷன் இருக்கும் தெரியுது. அண்ட் இந்த மூவியோட டீசர் சென்சாரும் முடிஞ்சிச்சு. 1 minute 44 seconds வருது. இந்த டீசரை மார்ச் 19 ரிலீஸ் ஆக போற உஸ்தாத் பகத் சிங் அண்ட் துரந்தர் 2ஓட அட்டாச் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களாம். அண்ட் மூவி ஜூலை ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருப்பு ஏப்ரல் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பேக் டு பேக் ட்ரீட் தான் இந்த வருஷம். அண்ட் ஆவேஷம் படம் எடுத்த ஜீத்து மாதவனோட டைரக்ஷன்ல நடிக்கிற படம் இந்த இயர் எண்டிங்ல இல்லனா நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன், கிஃப்டட் மூவி இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். சூர்யாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டும் போங்க.